நானும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நாங்கள் போய் டியூஷன் மாதிரி நடத்திட்டு இருந்தோம். நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ தான் இந்த BMW ஆஃபர் வந்தது. ஸ்டார்ட் பண்ணும்போது லாஜிஸ்டிக்ஸில் உள்ளே போனேன். ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லாஜிஸ்டிக்ஸில். அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்படியே டபுள் ப்ரொமோஷனாக வந்து பார்ட்ஸ் குவாலிட்டியில் உள்ள கொடுத்தாங்க. ஸோ பார்ட்ஸ் குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோல் தான். இதே மாதிரி தான் தனியாக ஒன் மேன் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் டோட்டல் பிளான் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ பார்ட்ஸ் குவாலிட்டி வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வெஹிக்கலாக நம்ம வந்து நிறைய அனலைஸ் பண்ணுறது. ஸோ டெஸ்டிங்கு, பெயிண்ட்டு, கேப், ஸோ ஒரு வெஹிக்கலோட எல்லா டெஸ்டிங்குமே நாங்கள் வந்து காரில் வந்து எல்லாமே செக் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் அந்த ஜேர்னி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கொரோனா டைமில் BMW ஒரு ஆஃபர் போட்டோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஓனர்ஸ்லாம் வந்து ஒரு VRF மாதிரி நாங்கள் ஸ்கீம் கொடுக்குறோம். இவ்வளோ செட்டில்மெண்ட்டு அப்படின்னு. ஆக்சுவலி நானும் ஒய்ஃபோட பிளான் பண்ணி ஒரு 40 இயர்ஸ்க்குலாம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் நான் போய் பேப்பர் போட்டு வந்திருந்தேன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுமே வந்திருக்காது. ஸோ அவன் கொடுத்தது வந்து எனக்கு ஜாக்பாட்டாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு கிட்ட நாங்கள் பேப்பர் போட்டு கரெக்டாக பார்த்து பார்ப்போம் டெலிவரி டைம் சென்னையில். சரி ஓகே நம்ம இனிமேல் சென்னை லைஃப் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படி தான் நாங்கள் இங்கே வந்தோம். சென்னை காஞ்சிபுரத்தில் இருந்தோம். குருவாஞ்சூர் ஒரு 4 வருஷம் இருந்தேன். காஞ்சிபுரத்தில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். திருப்பெரும்புதூரில் 2 வருஷம் இருந்தேன். நான் மேரேஜ் ஆகுதுக்கு முன்னாடி திருப்பெரும்புதூர், குருவாஞ்சேரி. ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து காஞ்சிபுரம். இவங்களுக்கு வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வைஃபு MG மொபைல் கம்ப்யூட்டிங் முடிச்சுட்டு விப்ரோவில் 1 இயர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ பேங்க் ஆஃபர் கிடைச்சோன்னே ஃபஸ்ட்டு போஸ்டிங் அயோத்தியா பட்டம் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னால இங்கேருந்து போயிட்டு வந்துட்டு நான் சென்னையில் வந்தேன். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்க்க போனாக்கா மறுபடியும் நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்துல அப்படி ரிட்டர்ன் சென்னை வந்தோம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறப்ப அந்த ஆர்கானிக்காக ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு நாப்கின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம், ஃபுல்லாக ஸ்டடி பண்ணோம். நாப்கினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரோ கணக்கில் அந்த ப்ராஜெக்ட் போச்சு. ஸோ இது நம்ம தொட வேண்டாம், இப்போ ரீட்டைல் மாதிரி பிளான் பண்ணுறது பூமிக்கான ஒரு பிராண்ட் அப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு. ஸோ அதை வயசு தான் யூடியூப்பில் பார்த்து எதாவது பார்க்கலாம்ப்பா நாங்கள் போய் பார்த்தவொடனே வந்துட்டு இமீடியட்டாக ஒரு 5000 ரீட்டைல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த 1 வீக்லேயே வந்து ஸ்டாக்கிஸ்டாகவே ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டாங்க. அதில் வர கான்டாக்டை பேஸ் பண்ணி உடுமலைப்பட்டியில் ஒரு பொண்ணு சோப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸில் ஐடியாவே கிடையாது. சோப்புனா என்னவே தெரியாது. அதாவது இந்த வெரைட்டிஸ் இருக்குங்கிறதும் தெரியாது. கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போனவே தெரியாது. அவங்க யூஸ் பண்ணாமல் சிந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அவங்ககிட்ட வாங்கி பண்ணோம்னு சொல்லி சாம்பிள் கேட்டோம். அவங்க வந்து மெல்டன் பொருளில் ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. அவங்ககிட்ட வாங்கி அது ரீட்டைல் ஆரம்பிச்சோம். இது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு இதை பற்றி 0. கஸ்டமர் சொல்கிறது நான் இங்கே சொல்லுவேன், இவங்க சொல்கிறது அங்கே சொல்லுவேன். இன் பிட்வீன் கேப்பில் இதனோட ரா மெட்டீரியல்ஸ் என்ன போட்டால் என்ன மாதிரியான ரிசல்ட் வருங்கிறது தெரியாது. அப்புறம் கொரியர்லேயே அந்த பொண்ணுக்கு என்ன கொஞ்சம் கிளாஸ் ஆச்சு. சரி இது வேண்டாம் ரீபிராண்ட் போகலான்னு சொல்லிட்டு சித்தாரா அப்போ தான் அவனும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணான். ஈரோட்டில் லோன் லைசன்ஸ் வச்சு சித்தாரா அப்போ தான் அவன் க்ரோ பண்ணான். மறுபடியும் வயசு தான் யூடியூப்பில் பார்த்துட்டு போய் பார்க்கலாம். நாங்கள் போய் பார்த்தோடனே நாங்கள் ஆக்சுவலாக பூமிக்காக ஒரு ஆலுவரா ஜெல் ஒன்று கொடுத்துட்டு இருந்தோம். அதை இடையே ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த ஆலுவரா ஜெல் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால நான் அது ஒன்று தான் நான் பிளான் பண்ணிட்டு போனேன் இப்போ சித்தாராவுக்கு. அங்கே போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 கிட்டத்தட்ட ஒரு 15-16 ப்ராடக்ட்டை நோட் பண்ணி இவங்களும் எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபோனில் பேசி நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ரீபிராண்ட். அப்படி தான் வந்து ரீபிராண்ட் தொட்டேன். ப்ரிசர்வேட்டிவ் போடாமல் கொடுத்துட்டான் ஒரு பேட்ச். ஆலுவரா ஜெல் வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே கெட்டு போச்சு. சரி என்ன பண்ணலாம், எங்கே போனாலும் நமக்கு வந்து டிபெண்ட் பண்ணோம்னாவே ஏதோ ஒரு இஷ்யூஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சரி மேனுஃபேக்சரிங் அப்போ கூட கிளாஸ் ஃபஸ்ட்டு போகும்போது கிளாஸ் பார்க்கலாம்னா அவட்ட கூட எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தால் கொடுங்க நான் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் எங்க தான் இல்லை நம்ம கற்றுக்கலான்னு சொன்னாங்க சொல்லிட்டு இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஒவ்வொரு டைமும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணா அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். அவங்க கஸ்டமர் கேட்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வேற மாதிரி கொடுத்தீங்களே வேற மாதிரி இருக்கு. அவங்க சொன்னாங்க நாங்க கஸ்டமைஸ்டா இருக்கு, இப்போ வந்து வேற ஆயில் சேஞ்ச் பண்ணிருக்கோம் நாங்க அந்த இது அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அதான் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு. பர்ஃப்யூமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். எசென்ஷியலாக சப்ளை மாதிரி எசென்ஷியல் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ப்ரைஸ் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி. ஒரிஜினல் எசென்ஷியல் எல்லாம் பண்ணீங்கன்னா பியூர் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்கும் பியூர். எல்லாம் டைல்யூட் பண்ணி தான் வைக்கிறாங்க. அது வந்து மேனுஃபேக்சரிங்கில் டேரெக்டாக வந்து 2 இயர்ஸ் வேலிட்டி. இப்போ லோக்கல் இருக்கிறவங்களும் 1 இயர் தான் கொடுக்குறாங்க. இப்போ அவன் எப்போ வாங்கி வச்சான்னு தெரியாது. இப்போ அதனால் நான் எசென்ஷியலாகவே வந்து மேனுஃபேக்சரிங் தேடி இப்போ 2 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் நான் வாங்கி இப்போ நான் ரீசேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் சரி கிளாஸ் சோப் மேக்கிங் மட்டும் போகலாம், பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சோப் மேக்கிங் தான். அங்கே போய் 1-to-1 நல்லா பேசும்போது இவங்க கூட ஒர்க் பண்ண கொல்லிக்கும் அவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்டும். சென்னையில் அவங்க பெரிய இன்ஸ்டியூட் 3P நேச்சுரல்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட சுதாசினி நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய ஹை ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட கிளாஸ் போய் ஒரு டிஸ்கஷன் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்குன்னா இவங்களோட கைடன்ஸ் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்களும் நம்மளும் கஷ்டம் ரொம்ப ஜெல் ஆயிடுச்சு. ஸோ யோசிக்கவே இல்லை, ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வந்தேன். அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணி வெளியில் இந்த மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பிராண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு இதாக வரும்போது எல்லா பேப்பரும் கரெக்டாக கிளியராக இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம கஸ்டமர் அடுத்து முதல்ல பேப்பர் கிளியராக இருக்கணும். அதனால் எல்லாமே ட்ரேட் மார்க்னு ஒன்று பார்த்து வாங்கி இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துச்சு. எப்போ ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் தான் வச்சுருந்தேன் வாடகைக்கு. வெளியில் போனால் 45,000 அப்படி இப்படின்னு கேட்குறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குடோன் மாதிரி போனாலும் நமக்கு அந்தளவுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு வந்த புதுசு, அப்போ சரி இங்கே நம்ம கட்டிக்கலாம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கேயே எல்லாம் பண்ணி இப்போ கமர்ஷியல் ஆகி இப்போ இங்கே போயிட்டு இருக்கோம். மேலே கட்டி ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும், அது கூட இது கம்மியாக தான் இருக்கும். இப்போ இங்கேயே வச்சு கமர்ஷியல் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ இங்கே ஓரளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் போயிட்டு இருக்கு. சரி கற்றுக்கிட்டோம். இதை வச்சு இதை வச்சு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்புறம் அகாடமிக்ஸ் பிளான் பண்ணேன். ஏன்னா நான் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் பிளான் பண்ணேன். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் எங்கே சேல் பண்ணணும்னா நம்ம அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அகாடமிக்ஸ் ரெடி பண்ணேன். அதுக்கு தேவையான ப்ராசஸ் இன்ஸ்டியூட் எல்லாமே சொல்ல பார்த்துட்டு இப்போ ஒரு உள்ள ஜீரோவாக உள்ளே வராங்க அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன் மட்டும் நம்மளே பண்ணி கொடுத்தோம். MSME, GST, ISO, FDA, GFL எல்லாமே நம்மளே கொடுத்துருக்கோம். அவங்க எதுவுமே யார்ட்டையும் எங்கேயும் வெளியே போக தேவையில்லை. ஸோ டெவலப்பர்ஸும் நம்ம என்னோட டெவலப்பர்ஸ் ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வச்சிருந்தனால நான் அவங்களை அப்படியே நம்ம டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த கேரியர் இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து இப்போ ரீபிராண்டு ரீட்டைல் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரீபிராண்ட் வந்து உங்கள் நேமில் வந்து போட்டுட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் போய் நம்ம பிராண்ட் போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது லைசன்ஸ் இருந்தால் நம்ம மாதிரி பண்ணலாம். நீங்களும் வந்து வெளியில் கொடுக்கலாம், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா ப்ராடக்ட் வைக்கலாம். பட் இப்போ 1-to-1 மாதிரி இப்போ யாருமே இப்போ கடையில் போய் ப்ராடக்ட் வச்சு ப்ராஃபிட் பார்க்கறது இல்லை. நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆன்லைன் இப்படிங்கிறது கடைக்கு போகாமையே கொரியர்லேயே ப்ராடக்ட் வந்து ட்ராவல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட வாங்கி பண்ணி உங்கள் பிராண்டே என் பேர் எங்கேயுமே வராது, உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து பில்லு உங்களோட இன்வாய்ஸ் போட்டு உங்கள் பில்லு தான் உங்கள் ப்ரைஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ரைஸ் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதாவது கடையில் வைக்கக்கூடாது. இது வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் ரூல். இப்போ மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வேறு எங்கேயும் நம்ம வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ரீபிராண்டு. ஸோ ரீட்டைல் வந்து இப்போ என்னோட பிராண்டில் வாங்கி நீங்கள் எப்படி ஒரு பிஸ்னஸ் ரீட்டைல் பண்ணுங்களோ அதே மாதிரி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் மேடம், அதான் நம்ம எல்லாமே இதுவே நான் எதிர்பார்க்கல, நான் இந்த பிஸ்னஸ் வரணும்னு எதிர்பார்க்கல. தொட்டோம் அதுவாக போச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு இது வந்துட்டு இருக்கு. சரி பார்க்கலாம், மேனுஃபேக்சரிங் போனால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். இதை வச்சு நம்ம நம்மளால ஓட்ட முடியாது. RS அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பாதாம் பவுடர், அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே அவங்க ஆட் பண்ணலை. அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக், ஸ்டீம் வித் ஃபேஸ் பேக். இதில் வந்து ஒரு ஸ்டீம் பேக் இருக்கும், 7 ஃபேஸ் பேக் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று சிட்ரஸ், ரோஸு, ஆவாரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ யாராவது இது எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் பைக் பண்ணுற மாதிரினாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மொபைல் ஆப் இருக்குது ஆண்ட்ராய்ட்லேயே. பிரீதா நேச்சுரல்ஸ்னு போட்டிங்கன்னா மொபைல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நாள் வந்துட்டு ஜேகாம் ஆஃபரும் உள்ளே கொண்டு வந்துடுறேன். அதே நான் பிளான் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏன்னா டேரெக்டாக நீங்கள் அதுலேயே அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிக்மை ஸ்டோர்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டே ஷிப்பிங் வராது. நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நம்ம லோக்கலாக தான் நான் டெலிவரி பண்ணிடுறேன். இல்லை கொஞ்சம் லாங்காக இருந்தாங்கன்னா ஷிப்பிங் போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்.